உயர் ரத்த அழுத்தம்னா வயசானவங்களுக்கு வர்ற பிரச்சனைன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? நம்மள பலரும் அப்படித்தான் நம்ப வச்சிருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, அது வயசு பத்தி இல்லவே இல்ல. அது நம்ம மனசுல இருக்கிற டென்ஷன், நாம மூச்சு விடுற விதம், ஏன் நம்ம நரம்பு மண்டலம் எப்படி வேலை செய்யுதுங்கிறத பொறுத்து தான் எல்லாமே. உங்களோட பிளட் பிரஷரை வெறும் 60 செகண்ட்ல குறைக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா இது முடியும். இந்த விளக்கத்துல ஜப்பானியா நீண்ட ஆயுள் நிபுணர்கள் சொல்ற 6 சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸை பார்க்க போறோம். இதுக்கு நீங்க உங்க சேர்ல இருந்து எழுந்திருக்க கூட தேவையில்ல. வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். உயர் இரத்த அழுத்தம் பத்தின நம்ம பார்வையே மொத்தமா மாத்த போறோம். இது வெறும் இதயத்தோட பிரச்சனை மட்டும் கிடையாது. இது நம்ம உடம்பு நம்ம கிட்ட பேசுற ஒரு மொழி. பொதுவா நாம ஹை பிளட் பிரஷரை எப்படி பார்க்கறோம்? ஒரு நம்பரா 140/90 அவ்வளவுதான். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அது நம்ம உடம்போட ஒரு உயிருள்ள எப்பவும் மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு சிஸ்டம். நம்ம டென்ஷனுக்கு, நம்ம உட்கார்ற பொசிஷனுக்கு, உடம்புல இருக்கிற ஆக்சிஜன் அளவுக்கு, ஏன் நம்ம மூச்சு விடுற வேகத்துக்கு கூட அது உடனுக்குடனே ரியாக்ட் பண்ணும். இந்த ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அதை கண்ட்ரோல் பண்ற திறமை நம்ம கைக்கு வந்துடும். டாக்டர் இடோவோட இந்த வார்த்தைகள்ல எவ்வளோ பெரிய உண்மை இருக்கு பாருங்க. நம்ம உடம்போட நம்பர்ஸ வெறும் பார்வையாளரா பார்க்காம அதோட பேசி அது எப்படி சரி பண்ணலான்னு கத்துக்க போறோம். அந்த அறிவு குறைபாட்டை சரி பண்றது தான் இந்த விளக்கத்தோட நோக்கமே. சரி, நாம பார்க்க போற செட்டு டெக்னிக்குகள் நம்ம உடம்புல இருக்கிற சின்ன சின்ன எமர்ஜென்சி பட்டன்ஸை அழுத்துற மாதிரி ரொம்ப சுலபமா உடனடியா உங்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும். இந்த டெக்னிக் பேரு கரோட்டிட் சைனஸ் ரிஃப்ளெக்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம கழுத்துல இருக்கிற பிரஷர் சென்சார்ஸை தூண்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுன்னு மூளைக்கு சிக்னல் அனுப்புற ஒரு முறை. உங்க கழுத்துல தொண்டைக்குழிக்கு பக்கத்துல 2 விரல வைங்க. நாடி துடிப்பு எங்க தெரியுதோ அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப மென்மையா வட்டமா மசாஜ் பண்ற மாதிரி அழுத்தம் கொடுக்கணும். ஒரு 5-10 செகண்ட் போதும். ஒரு பக்கம் செஞ்சா போதும், இல்லனா மாத்தி மாத்தி செய்யலாம். ஆனா இங்க ஒரு முக்கியமான எச்சரிக்கை, 2 பக்கமும் ஒரே நேரத்துல செய்யவே கூடாது. அது ரொம்ப முக்கியம். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இங்க ஒரு மேஜிக் மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. நாம இப்படி செய்யும்போது பாரோ ரெசெப்டர்கள்னு சொல்ற குட்டி குட்டி பிரஷர் சென்சார்கள் ஆக்டிவேட் ஆகுது. இது மூளைக்கு, ஹே பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுன்னு ஒரு மெசேஜ் அனுப்புது. மூளையும் உடனே கேட்டு இதய துடிப்பை குறைச்சு ரத்த நாளங்களை கொஞ்சம் பெருசாக்கி பிரஷரை டக்குன்னு கம்மி பண்ணிடுது. அடுத்ததா, நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கிற ஒரு சூப்பர் பவர், நம்மளோட மூச்சு. இது வெறும் காத்து இல்ல. இத எப்படி ஒரு சக்தி வாய்ந்த கருவியா மாத்தி நம்ம உடம்பையே கண்ட்ரோல் பண்ணலான்னு இப்ப பார்க்கலாம். இதுக்கு பேரு வால்சால்வா பயிற்சி. இது நம்ம மார்பிள் அழுத்தத்தை அதிகமாக்கி இதயத்துக்கு போற ரத்தத்தை கொஞ்ச நேரத்துக்கு குறைக்கும். இதனால நம்ம உடம்பு தானாவே பிளட் பிரஷரை சரி செய்ய முயற்சி பண்ணும். இதை எப்படி செய்யணும்னா, நல்லா மூச்சை உள்ள இழுத்து மூக்கையும் வாயையும் மூடிக்கிட்டு மெதுவா மூச்சை வெளியே தள்ளுற மாதிரி முயற்சி பண்ணணும். வயிறுல இருக்கிற தசைகளை இருக்கினா போதும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. ஒரு 5 செகண்ட் செஞ்சுட்டு அப்புறம் நார்மலா சுவாசிக்கணும். ரொம்ப முக்கியம், இதை எப்பவும் உட்கார்ந்துகிட்டு தான் செய்யணும். இந்த டெக்னிக்க ராணுவ வீரர்கள் ரொம்ப பதட்டமான சூழ்நிலையில அமைதியா இருக்க பயன்படுத்துவாங்க. இதுக்கு பேரு பாக்ஸ் பிரீதிங். ரொம்ப சிம்பிள். ஒரு பெட்டியோட 4 பக்கங்களை மனசுல வச்சுக்கோங்க. 4 செகண்ட் மூச்சை உள்ள இழுக்கணும், 4 செகண்ட் நிறுத்தணும், 4 செகண்ட் வெளியே விடணும், திரும்பவும் 4 செகண்ட் நிறுத்தணும். இந்த சீரான ரிதம் நம்ம உடம்போட ஃபைட் ஆர் ஃபிளைட் மோட்ல இருந்து ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் மோடுக்கு, அதாவது பதற்றத்துல இருந்து அமைதிக்கு மாத்திரும். இதுல இன்னும் ஒருபடி மேல போய் ஒரு ஆழமான அமைதியை உணரணும்னா இந்த ப்ரோ டிப்பை முயற்சி பண்ணுங்க. மூச்சை 4 செகண்ட் உள்ள எடுத்து 4 செகண்ட் நிறுத்திட்டு வெளியே விடும்போது மட்டும் 8-12 செகண்ட் வரைக்கும் ரொம்ப மெதுவா நிதானமா வெளியே விடணும். இந்த நீண்ட வெளிச்சுவாசம் தான் நம்ம உடம்புக்கு எல்லாம் ஓகே, நாம பாதுகாப்பா இருக்கோம்னு சொல்ற இயற்கையான சிக்னல். இதுவரைக்கும் மூச்சு பயிற்சியை பார்த்தோம். இப்போ தொடுதல் மூலமா நம்ம நரம்பு மண்டலத்தை எப்படி அமைதிப்படுத்தலாம்னு பார்க்கலாம். இது நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் இருக்கிற ஆழமான தொடர்பை நமக்கு அழகா காட்டும். இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். உங்க காதோட மேல் உள்வழிவுல மெதுவா வட்டமா மசாஜ் செய்யறது நம்ம உடலோட அமைதி ஸ்விட்ச்னு சொல்லப்படுற வேகஸ் நரம்ப நேரடியா தூண்டுது. இந்த வேகஸ் நரம்பு நம்ம உடலோட ஒரு சூப்பர் ஹைவே மாதிரி. இதயம், நுரையீரல், வயிறுன்னு எல்லாத்தையும் இணைக்குது. இது நம்ம நரம்பு மண்டலத்துக்கு ஒரு நியூரோ அனாட்டமிக்கல் ஷார்ட்கட் மாதிரி. ஒரு நிமிஷம் செஞ்சாலே போதும், ஒரு விதமான அமைதியை நீங்க நல்லா உணர்வீங்க. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. தொடுதல், மூச்சு பயிற்சி எதுவுமே இல்லாம நம்ம மனச மட்டுமே வச்சு நம்ம உடம்ப அமைதிப்படுத்த முடிஞ்சா எப்படி இருக்கும்? அடுத்த டெக்னிக் அதான். இது ஒரு மனப்பயிற்சி. இதுக்கு பேரு பாடி ஸ்கேன். அமைதியா உட்கார்ந்து உங்க கவனத்தை உங்க கால் பாதங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு மெதுவா கணுக்கால், கால்கள், இடுப்புன்னு தலை வரைக்கும் கொண்டு வாங்க.
ஒவ்வொரு பகுதியும் சரி செய்ய நினைக்காதீங்க. இங்க கொஞ்சம் வலிக்குது அல்லது இங்க கொஞ்சம் சூடா இருக்குன்னு, அங்க என்ன உணர்வு இருக்குன்னு சும்மா கவனிச்சா மட்டும் போதும். இந்த கவனிப்பே நம்ம உடம்புல மறைஞ்சிருக்கிற டென்ஷனை தானா ரிலீஸ் பண்ண உதவும். ஓகே, இப்போ நாம கத்துக்கிட்ட இந்த டெக்னிக்ஸ எப்படி ஒரு கடமைக்காக செய்யாம நமக்காக நாமளே செஞ்சுக்கிற ஒரு தினசரி பழக்கமா மாத்துறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு டெக்னிக். இதமான சூடுள்ள தண்ணியில உங்க கால்களை ஒரு 10 to 15 நிமிஷம் வைக்கும்போது உடம்போட இரத்த ஓட்டம் கீழ் நோக்கி இழுக்கப்படும். இதனால இதயம் மற்றும் மேல் உடம்புல இருக்கிற பிரஷர் தானா குறையும். இது உடம்புக்கு மட்டும் இல்ல, மனசுக்கும் ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கும். இது எவ்ளோ பவர்ஃபுல்னா, ஒரு ஆய்வுல வாரத்துக்கு 5 தடவை இதை செஞ்சவங்களுக்கு பிளட் பிரஷர்ல ஒரு நிரந்தரமான முன்னேற்றம் இருந்திருக்கு. பாருங்க, இங்க முக்கியமான விஷயம் நிலைத்தன்மை தான். ஒரு நாள் செஞ்சுட்டு விட்டுறதுல அர்த்தம் இல்ல. நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள். எல்லா ஆறையும் ஒரே நாள்ல செய்ய முயற்சிக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒன்ன காலையிலயும் இன்னொன்னு சாயங்காலமும் தேர்ந்தெடுத்து செய்யுங்க. இத ஒரு வேலையா பார்க்காம உங்க உடம்புக்கு நீங்க கொடுக்கிற ஒரு பரிசு மாதிரி நினைச்சு செய்யுங்க. தொடர்ந்து செய்யறது தான் முக்கியம், எவ்வளோ நேரம் செய்யறோங்கிறது இல்ல. அந்த ரிதம் தான் முக்கியம். சோ இந்த விளக்கத்தோட முடிவுல நாம கத்துக்கிட்டது வெறும் டெக்னிக்குகள் மட்டும் இல்ல, நம்ம உடம்பு மேல ஒரு புதிய கண்ணோட்டத்தை, ஒரு புதிய உறவை வளர்த்திருக்கோம். இந்த வார்த்தைகள் எவ்வளவு ஆழமானது பாருங்க. இதெல்லாம் ஏதோ மேஜிக் தந்திரங்கள் கிடையாது. நம்ம உடம்புக்குள்ளேயே தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற ஒரு மகத்தான சக்தி இருக்கு. நாம அதுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுங்கிறத இது நமக்கு நினைவுபடுத்துது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம உடம்ப ஒரு மிஷின் மாதிரி எப்போ மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலா அதோட ஒரு நண்பனா, அதோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அதோட சேர்ந்து வேலை செய்ய கத்துக்கிட்டா நம்ம ஆரோக்கியத்துல எவ்வளோ பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும். இன்னைக்கு இதுல இருக்கிற ஏதாவது ஒரு டெக்னிக்கை முயற்சி செஞ்சு பாருங்க. அந்த மாற்றம் உங்க கையில தான் இருக்கு.